ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோட் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஸோ சிஎஸ்எஸ் பொசிஷன் கேமிங். லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் பொசிஷன் இருந்தது. இங்கே வந்து அதை ஒரு சின்னதாக ஒரு கேமிங் மாதிரி விளையாட போகிறோம். ஓகேவா? தென் ஆல்ரெடி நான் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட் ஓப்பன் தட் ஒன். ஓகே, ஸோ இதை டேரெக்டாக நம்ம விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் வித் விஎஸ் கோட் அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் ஓப்பன். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு HTML இருக்குது, தென் ஒரு CSS இருக்குது. ஓகேவா? CSS பற்றி நான் சொல்கிறேன். இங்கே ஒரு HTML இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹெட்டெல்லாம் கூட விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் CSS கேம் அப்படின்ற மாதிரி இருக்குது. தென் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், லிங்க் டேக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ அங்கே இருக்க CSS நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? தென் பாடி இருக்குது. பாடியில் ஒரு டிவ் இருக்குது, ஒரு பேரண்ட். பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேரண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே சைல்டு. தென் இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்களுமே சைல்டு. இப்போ சொல்லுங்கள், இந்த பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு இருக்காங்க? அதாவது டிவ் பாடின்றது ஒரு பேரண்ட், அதுக்கு வந்து ஒரே ஒரு சைல்டு இருக்காங்க, அவங்க பேர் தான் பேரண்ட். ஓகேவா? இந்த பேரண்ட்டுக்கு நிறையா என்ன சைல்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், டாப்ன்றது ஒரு சைல்டு, ரைட்டு சூப்பர் டிவ் 1 2 3 4 5 and 6. ஓகேவா? தென் இங்கே ஸ்கூலுன்றது இட்ஸ் அகெயின் சைல்டு. ஓகே, அவங்களுக்குள்ள நிறைய சைல்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய சைல்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, தென் நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது கடைசியாக நான் சொல்லித்தரேன். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை இந்த இடத்துக்கிட்ட பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் இந்த இமேஜை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை கமெண்ட் பண்ணிட்டேன்னா தென் இது எங்கேருந்து காப்பி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட சைல்டு 5 இல்லையா, CHILD 5. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள்லாம் கொடுக்க போகிறேன். ஓகேவா? என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். தென் பிஃபோர் தட் இந்த கோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு ஓப்பன், பட் என்னோட ரைட் சைடு டிஸ்பிளேல ஓப்பன் ஆனதால் ஸோ இந்த இடத்துக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ இந்த இடத்துக்கு நான் ஜூம் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல். ஓகேவா? இந்த ஸ்கூலில் சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இங்கே இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், செவன்த் ஸ்டாண்டர்ட், ஃபர்தர் பார்க்கணும் 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்காங்க. ஓகேவா? தென் இங்கே லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் அப்படின்றதுலாம் ஏரியா. இங்கே 4 ஏரியா இருக்குது. 4 ஏரியா இருக்க பசங்களும் இங்கே தான் ஸ்கூல் படிப்பாங்க. ஓகேவா? தென் இப்படி ஒரு சினாரியோ இருக்க சொல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வரணும்னா மெயின் கேட் வழியாக தான் வரணும். ஓகேவா? நேராக வந்தோடனே இங்கே என்ன பண்ணணும், ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. இப்போ ஸ்கூல் அட்மிஷன் போட போகிறீங்க நீங்கள் எல்லாருமே. ஓகேவா? நீங்கள் எல்லாம் போட போகிறீங்க. யூ ஆர் த பேரண்ட்ஸ் ரைட் நவ். உங்களுக்கு நான் ஒரு சைல்டை நான் என்ன பண்ணுவேன், அலாக்கேட் பண்ணுவேன். அந்த சைல்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் மெயின் கேட் வழியாக உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் நேராக ஸ்கூலுன்ற ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறேன் என் பையனை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க எங்கே இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு வைக்கணும். அந்த சைல்டை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் விட்டுட்டு திரும்பி நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். பண்ணுவீங்களா? பண்ணலாமா? இதுதான் பொசிஷனிங் கேம். ஸோ என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லித்தரேன் கான்செப்டை. ஸோ உள்ளே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நினைக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் மறந்துடுங்க. ஓகே, தென் இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே ஸ்கூல் இருக்குது, ஒரு டிவ் இருக்குது, அதாவது பாடிக்குள்ளே ஒரே ஒரு டிவ் இருக்குது. அந்த டிவ்ன்றது இட்ஸ் அ ஸ்கூல் டிவ். ஓகே, தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H3 இருக்குது, இட்ஸ் ஹெட்டிங், அதுதான் வந்து இந்த ஸ்கூல். ஓகே, தென் இங்கே ஒரு 9 சைல்டு இருக்காங்க. இந்த சைல்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்க போகிறோம். ஓகேவா? தென் இப்போ ஸோ ஐ நீட் அ வாலண்டியர் ஃப்ரம் யுவர் சைட். யார் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டாக வர போகிறீங்க. ஸோ 9 சான்ஸ் தான் இருக்குது. சொல்லுங்கள், கரெக்டாக 9 சான்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேரண்ட் யார் வந்து வாலண்டியர்? ஸோ கிஷோர். ஓகேவா? ஸோ சூப்பர் கிஷோர். தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து லேம்போ நெக்ஸ்ட்டு. ஓகேவா? ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களே பேரண்ட்டாக. சரி, இந்த மெயின் கேட் ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, ஸோ டாப்பு, மெயின் கேட், ரைட்டு, பாட்டம் இதெல்லாம் விட்டுருங்க. பாடி இதையும் விட்டுருங்க. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து கோடு ஸ்டார்ட். இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பேரண்ட். ஓகேவா? ஒரு பேரண்ட்டாக இருக்கணும்னா ஒரு சில பிஹேவியர் தேவை. அப்படி இருந்தால் தான் அது பேரண்ட்டாகவே இருக்க முடியும் இல்லையா? தென் இங்கே பாருங்கள், பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் என்ன அப்படின்னா, இது ஃபுல்லாகவே பேரண்ட்டு தான். ஓகேவா? பேரண்ட்டை நம்பி தானே எல்லாமே இருக்காங்க, அவங்க தானே துட்டு தராங்க. ஓகேவா? கரெக்டாக அப்படின்றது சொல்ல
ஸோ அந்த டாப் ஏரியா, லெஃப்ட் ஏரியா, ரைட் ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியா, எல்லா ஏரியா எங்கள் ஏரியான்ற மாதிரி. ஸோ பேரண்ட் ஏரியா அது, ஓகேவா. ஸோ இங்கே இந்த பேரண்ட் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிங்காக இருக்கும். ஸோ பார்டர் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். பொசிஷன் இஸ் அப்சல்யூட். ஆனால் பேரண்ட் எப்பயுமே வந்து ஓவர் பவர்டாக இருப்பாங்க, ஓகேவா. பொசிஷன் அப்சல்யூட். அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க சைல்டை, இல்லையா. சைல்டை கண்ட்ரோல் பண்ணுறதா அவங்க அப்சல்யூட்டாக இருக்கணும், அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லையா. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து டாப் 0, ரைட்டு 0, பாட்டம் 0, லெஃப்ட் 0ன்னு இருக்கேன். எதுக்கு இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா ஏதோ கொஞ்சமாக ஒரு இடத்துல ஒரு மூலையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற என்டையர் ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் பேரண்ட்ஸ். அதனால் அப்படி கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பேரண்ட்ன்றது இட்ஸ் அ டிவ், ஓகே. ஸோ இப்போ நல்லா தெரியும், ஓகே உங்களுக்கு. ஸோ பேரண்ட்ஸ் இஸ் அ டிவ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க, தெரியுது இல்லையா எல்லாருக்கும் நல்லா. இப்போ பேரண்ட்ன்றது ஒரு டிவ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் மெயின் டிவ், ஓகேவா. இது விட்டுருங்க, இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதிருக்குது. இது நான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தேன்னா அந்த டாப் லெஃப்ட்லாம் போயிடும், ஓகேவா. அதனால் கண்ட்ரோல் ஒய், ஓகே. கண்ட்ரோல் இசட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது, உள்ள இங்கே தான் ஹெட் மாஸ்டர், ஓகே. தென் இங்கே ஃபஸ்ட்டு சைல்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சைல்டை நான் வந்து கிஷோருக்கு அலோகேட் பண்ணுறேன். இப்போ கிஷோர் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைல்டு வந்து ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், ஓகேவா. தென் இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி நான் 9 சைல்டை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஆல்ரெடி நான் சேர்த்தே வச்சுருக்கேன். இது நான் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் அவுட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ கமெண்ட் அவுட் பண்ணுறேன், ஒரு சைல்டாக கமெண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த கமெண்ட் அவுட் பண்ண சொல்ல ஆப்வியஸாக என்ன நடக்கும்னா, ஸோ அந்த சைல்டெல்லாம் காமனாக ஒரு இடத்துல குவியுவாங்க, ஓகேவா. ஏன்னா அவங்கள என்ன பண்ணல, நம்ம அட்மிஷன் ஒன்றும் போடலை, ஓகே. அந்த ரீசனுக்காக சைல்டும் இப்போ எல்லா சைல்டும் என்ன பண்ணிட்டாங்க, காமனாக ஒரு ரூமில் இருக்காங்க, ஓகேவா. இந்த சைல்டு இருக்கு இல்லையா, இந்த சைல்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எக்ஸ், இதை ஸ்கூல்ல இருந்தே நான் வெளில எடுத்துகிட்டு வரேன், ஓகே. ஸ்கூல்ல இருந்தே வெளில எடுத்துகிட்டு வரேன். இப்போ என்னோட சைல்டெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் இருப்பாங்க, ஓகே. கரெக்டாக அந்தந்த ஏரியாவில் இருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு 3 சைல்டு இருக்குது, ஓகேவா. இந்த 3 சைல்டை கண்ட்ரோல் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிட்டு டாப் ஏரியாவில் போடுறேன், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் ஏரியாவில் 3 சைல்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இந்த சைல்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எக்ஸின்னு கொடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து பாட்டம் ஏரியாவிலோ இல்லை ரைட் ஏரியாவிலோ நான் போடுறேன், ஓகேவா. ஸோ இந்த கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது ஒரு டிவ் டாப்ன்ற ஏரியாவில், தென் ரைட் ஏரியாவில் 3 சைல்டு, ஓகேவா. இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும், ஸோ அந்தந்த ஏரியாவில் அந்தந்த சைல்டு இருப்பாங்க, ஓகேவா. ஸோ நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல, எல்லாருமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இடத்துல அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஏரியாவுக்கு அசம்பிள் பண்ணிக்கிறேன், ஓகேவா. வெளியில் எந்த ஏரியாலும் இல்லாமல் ஒரு காமனாக ஒரு குறிப்பிட்ட ஏரியா ப்ளே கிரவுண்ட் இருக்கும், அங்கே போனால் எல்லா பசங்களும் இருப்பாங்க, நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துக்கிட்ட, ஓகேவா. தென் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த சைல்டு 1 அப்படின்றது இட்ஸ் கிளாஸ் நேம் அண்ட் சைல்டு இதுவும் கிளாஸ் நேம், ஓகேவா. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ ஒரு ஸ்டைல் கொடுக்கணும் இல்லையா. ஒரு சைல்டு யூனிக்யூவாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறோம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். தென் அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு, அதாவது நாய்க்கயிறுன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு கலர் இருக்கும், ஓகேவா. ஸோ தென் அதே மாதிரி இங்கே இப்போ வந்து சைல்டு 1 எங்கே இருக்க போகுதுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஓகேவா. இங்கே தான் இருக்க போகுது, இங்கே தான் சேர்க்க போகிறோம். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்றது நல்லா பாருங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கூல், இந்த ஸ்கூலுன்றது ஒரு ஏரியா, ஓகே. இதுதான் இந்த ஏரியா. இதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சில ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது, இதை நான் அப்போ சொல்கிறேன். தென் ஸ்கூல் நேம், ஸோ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு நேம் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஹெட் மாஸ்டர், இதுக்காக தான். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சைல்டை நான் ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இதுக்கு ஒரு சைல்டை நான் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா என்ன பண்ணணும், ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு போகணும், அதுதானே ஃபஸ்ட்டு, கரெக்டா. ஆமாண்ணா. நீங்கள் தான் கிஷோர் பதில் சொல்லணும். இப்போ இந்த சைல்டை நான் கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன், கண்ட்ரோல் வி அப்படின்ட்டு, ஓகேவா. ஸோ ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு போயாச்சு, ஓகேவா. சைல்டு வந்துட்டாங்களா ஸ்கூலுக்குள்ளே, நேராக ஹெட் மாஸ்டருக்குள்ளே தான் வந்தாங்க, பார்த்தீங்களா. ஹெட் மாஸ்டருக்கு வந்தாச்சுப்பா. இப்போ ஹெட் மாஸ்டர் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரிங்க அட்மிஷன் போட போகிறோம், இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறோம் பிள்ளைய அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் நேராக போங்க, இங்கே இருக்குல்ல ஸ்கூல், நேராக போங்க, இந்த இடத்துக்கிட்ட செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும், கர்சர் பாருங்கள். அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அங்கே போய்ட்டு விட்டுட்டு போயிடுங்க, அட்மிஷன்லாம் இட்ஸ் ஓவர், அது போக சொல்ல பில் கவுண்டரில் பே பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேராக போயிட்டு விட்டுட்டு பிடிக்கலாம், ஓகே. தென் சைல்டு 1 இது இப்போ நம்ம இங்கே போயிட்டு இங்கே விட போகிறோம், ஓகேவா. தென் அவ்வளோதான். இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னும் போது,
நீங்கள் தான் சொல்லணும். இங்கே ஆல்ரெடி கோட் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு சைல்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சல்யூட் இல்லையா? நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் அப்சல்யூட் போட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம்ல ஈஸியாக. ஸோ கண்ட்ரோல் பண்ணலாமா? சரிம்மா. இப்போ கண்ட்ரோலிங் பாருங்கள் என்ன பண்ணுறன்றது. ஸோ சைல்டு 1 அங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது அப்படியே இருக்கட்டும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைல்டு 1 நான் செலக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த சைல்டு 1 நான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணலாம், அதுக்கு அந்த இடத்துல ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கணும். சரி, ஓகே. ஸோ கோட் சொல்லுங்கள். டாட் child child 1 அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணணும், ஒரு சைல்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், கையில் ஸ்டிக் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அங்கே பொசிஷன் அப்சல்யூட் ஓவர் பவர்டாக நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணு அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இட்ஸ் ஆர்டரிங் பொசிஷன் அப்சல்யூட், ஓகேவா? ஸோ அதனால் இங்கே பாருங்கள், POSITION பொசிஷன், ஓகே, பொசிஷன் அப்சல்யூட், ஓகேவா? இப்போ அப்சல்யூட் கொடுக்க சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, ஓகேவா? நம்ம கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ சொல்லுங்கள், இது டாப்பில் என்ன பொசிஷன்மா, டாப் லெஃப்ட். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட டாப் லெஃப்ட், அதாவது டாப்பில் லெஃப்ட், ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு, ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பொசிஷன் 0 அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ பொசிஷன் 0ன்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும், ஸோ இட்ஸ் டாப்பில் ஒர்க் அவுட் ஆகுது, ஓகேவா? தென் அதுக்கப்புறம் லெஃப்ட், ஓகேவா? லெஃப்ட்டில் திரும்பியும் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே டியூட், ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் சைல்டு 1, ஓகேவா? இது கேப்ஸில் இருக்குது. இது மாதிரி கிளாஸ் நேம் தப்பாக கொடுக்கக்கூடாது, கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ டாப் 0 அப்படின்னும் போது டாப்புக்கு வந்துடுச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ஓகே, லெஃப்ட் 0 அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆச்சு, லெஃப்ட்டுக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இட்ஸ் அ ஹோல்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சைல்டை மட்டும் நான் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும், ஓகேவா? ஸோ கலரைஸ் அப்படின்னும் போது ஐடி கார்டு கொடுக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள், எனி கலர்? பிளாக்கா? ஆல்ரெடி பிளாக்காக தானே இருக்குது. சரி, கீழே க்ரீன் இருக்குது, க்ரீனே கொடுத்துக்கலாமா? சரி, க்ரீன். இப்போ க்ரீன் கொடுக்க சொல்ல அந்த சைல்டோட கலரை நான் என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், யூனிக்யூவாக ஒரு சைல்டுக்கு மட்டும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ திரும்பி ரெண்டாவது இன்னொரு கிளாஸ் கொடுத்துருக்கீங்க சைல்டு அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ எதுக்காகனா ஒரு சைல்டையும் என்னால் என்ன பண்ண முடியும், சைல்டு 1 சைல்டு 2 சைல்டு 3 தனித்தனியாக என்னால் எடிட் பண்ணவும் முடியும். இந்த இடத்துக்கிட்ட மொத்தமாக, ஓகேவா, சைல்டுன்னு கொடுத்துட்டு இருக்கிற எல்லா சைல்டுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ BACK பேக்ரவுண்ட் கலர், ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்வா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன், ஓகேவா? இருக்கிற எல்லா சைல்டுக்கும் பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆகும் எனக்கு, இப்போ ஆக்வாவாக மாறும். இந்த சைல்டு எல்லாமே டிவ்வில் இருக்குது, கவனிச்சிங்களா? அதனால் இட்ஸ் பிளாக்கிங் ஆல் த ஸ்பேசஸ், ரைட்? ஸோ இப்போ நான் இதை வந்து ஸ்பேன் அப்படின்றத மாற்றுறேன் அப்படின்னும் போது அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும்தான் எடுத்துக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ இருக்கிற எல்லா சைல்டையும் செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த காமன் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலிங் பண்ண முடியும். சூப்பர். இப்போ சைல்டு 1, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சைல்டுக்கு யார் வாலண்டியர், ஓகே? ஜஸ்ட் கோட் பார்க்கலாம், அடுத்தடுத்து நான் சொல்கிறேன், இங்கேயே கோட் இருக்குது, ஓகேவா? எனிவே அந்த கோடை கன்சிடர் பண்ணாதீங்க, ஓகே? யாருமா வாலண்டியர்? புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி கற்றுக்க போகிறீங்க நீங்கள், லேம்போ, சூப்பர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட சைல்டு 2, ஓகே, டாட் CHILD சைல்டு 2. ஸோ ஒரு சைல்டை ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஸோ அதுக்கு கிளாஸ் நேம் கொடுக்கணும், கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு, ஓகே. தென் அவங்களை ஸ்கூலில் கூப்பிட்டு போகணுன்னும் போது இங்கேருந்து இந்த பொசிஷன் உள்ளே போகணுன்னும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த சைல்டை ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஒரு எலமெண்ட்டை நம்ம ஒரு இதுக்குள்ளே வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலுக்குள்ளே போடணும், கரெக்டாக தானே லேம்போ? பேசுங்க டியூட். ஓகே, போட்டாச்சு. இப்போ தென் உள்ளே போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னா நேராக போங்க, ஓகேவா, மேலே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட சைல்டு 2 இருக்குது. இப்போ இந்த இடத்துல பொசிஷன் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் பவர். ஒரு சைல்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் போது அப்சல்யூட் எடுக்கணும். ஓகேவா? பொசிஷன் அப்சல்யூட். ஓகே சரிப்பா. இப்போ பொசிஷன் அப்சல்யூட் எடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டாப்பில் நேராக போனோன்னே இருக்குது இல்லையா? டாப்பில் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டாப் 0க்கு எனக்கு போயாச்சு. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம், டாப் 0 மட்டும்தான் போகுது தவிர சென்டராக போகலை. ஏன் ரீசன் அப்படின்னு பார்க்க சொன்னால், இந்த சைல்டு என்ன ஆகுது, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே ஆரம்பிச்சு, இங்கே பாருங்கள், கர்சர் பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. ஸோ ஒரு சைல்டு ஒரு வித்தில் இருப்பாங்க, தென் ஒரு ஹைட்டில் இருப்பாங்க. கரெக்டு தானே? அப்போ அவங்களோட மையப்பகுதியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை என்ன பண்ணணும்? டோட்டல் வித்தில் மைனஸ் பண்ணணும். பண்ணிடலாமா? ஓகேவா? இட்ஸ் லிட்டில் ஃபார்முலா. தென் இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, டிரான்ஸ்லேட். அதாவது இந்த கேஸ் உங்கள் எலமெண்ட் ஒரு குறிப்பிட்ட வித்தோ ஹைட்டோ எக்ஸ்ட்ரா இருந்தால், ஸோ அவங்க சென்டர் பாயிண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணும். இப்போ எனக்கு சென்டர் அப்படின்னு கொடுக்க சொல்ல, இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சு கர்சர் இங்கே ஆரம்பிச்சு இந்த ஸ்கூலோட சென்டர் இங்கே இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே டாப்பில் ஆரம்பிச்சு இங்கே ஸ்கூலோட சென்டர் இங்கே இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த சைல்டு நேராக இங்கே போயிடுச்சு. பட் ஆனால் சென்டராக இல்லை. நம்ம சென்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன்னா, டிரான்ஸ்லேட் அப்படின்றது இட்ஸ் அ மெத்தட். இந்த இடத்துக்கிட்ட 2 பேராமீட்டர் சப்போர்ட் பண்ணும். ஒன்று எக்ஸ் டைரக்ஷன், தென் ஒன்று ஒய் டைரக்ஷன். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஓகே, -50%. ஓகே, தென் கமா எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்பயே. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு வேணும்னா 0% அப்படின்றத கொடுத்துக்கணும். ஓகே, தென் இது ஒய் டைரக்ஷன். இது ஏன் ப்ரோ ஒய் டைரக்ஷன் சொல்கிறீங்க? இங்கே நான் ஒரு 50 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்டாக என்ன ஆகும்னா, அந்த ஹைட்டில் இருந்து பாதி எனக்கு மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் -15 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா? கரெக்டாக பாதி வித்தை ஸ்லாஷ் பண்ணியிருக்கேனா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஸோ இந்த சென்டர் எலமெண்ட் ஐ இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு அதான் மிட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாதி வித்தை நான் மைனஸ் பண்ணுறேன். எது கூட அப்படின்னா, இங்கே இருக்க டோட்டல். அதாவது இதை டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன், இது 100% வச்சுக்கோங்களேன். அதான் கர்சர் இங்கேருந்து இது வரைக்கும் 100%. இதில் எனக்கு 50% தான் சென்டர் இல்லையா? அந்த 50%ல் இந்த சைல்டோட 50%-ஐ மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபார்முலாவாக எடுத்து இது பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குன்றதாக இங்கே டிஃபால்ட்டாக மெத்தடாக கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னா, டிரான்ஸ்லேட்ன்ற மெத்தட் மூலயமா, அதாவது இது ப்ராப்பர்ட்டி ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ மூலயமா என்ன பண்ணணும்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ஹரிசாண்டல்லையோ இல்லை ஒய் ஆக்சிஸில் வெர்டிக்கலாவோ உங்களால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட 100% அப்படின்னு கொடுக்க சொல்ல இட்ஸ் 100%. இந்த இடத்துல நீங்கள் பிக்சலாக கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? வாட் எவர் த பர்சன்டேஜ், வாட் எவர் த பிக்சல். ஓகே, ஸோ பர்சன்டேஜாக கொடுப்போம். இப்போ ஒரு 500 வச்சுக்கோங்களேன், 1500 வச்சுக்கோங்களேன். அது எங்கே போயிடுச்சு? கீழே போயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண, இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் எங்கே விருப்பப்பட்டாலும் அந்த இடத்துக்கிட்ட சைல்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித்தை மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸாக்டாக வந்துடுச்சு. ஓகேவா? நம்ம இது புரியுதுங்களா? டன் இல்லையா? இன்னும் 9 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, தெளிவாக புரியும் உங்களுக்கு போக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வாலண்டியர் யார்? சார் பவின். ஓகே பவின். ஸோ இப்போ நான் கோட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் கோட் பண்ண போகிறீங்க என்டையராக. இப்போ நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஸோ சைல்டு 3 நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? சைல்டு 3 ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கோட் வைஸாக சொல்லுங்கள். சொல்லுங்க பவின், என்ன பண்ணணும் நம்ம? சைல்டு 3 கிளாஸ்க்கு ஸ்கூல் கொண்டு வரணும். சரி, ஓகே. ஸ்கூலுக்கு கொண்டு வரணும்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்குள்ளே நம்ம அதை அனுப்பணும்னா ஃபஸ்ட்டு அங்கேருந்து காப்பி பண்ணி நான் என்ன பண்ணணும், அந்த செக்டாருக்கு நான் மூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ சைல்டு 3 இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. தென் இப்போ சைல்டு 3 பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரைட் சைடில், அதாவது நேராக போயிட்டு ரைட்டில் எனக்கு இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், அதுக்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லுங்கள் சைல்டு 3க்கு. அது பொசிஷன் ஓகே, ஸோ டாட் CHILD 3. ஓகே, இப்போ ஒரு சைல்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பொசிஷன் அப்சல்யூட். சரிம்மா, பொசிஷன் அப்சல்யூட். ஓகே, சூப்பர். இப்போ என்ன இருக்குது டாப்பில், என்ன பொசிஷனில் இருக்குது? சரி, டாப்பில் 0th பொசிஷன். தென் நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்டா ரைட்டா பாட்டமா? ரைட் இல்லையா? RIGHT ரைட் அப்படின்றது. சரி, ஓகே.
ரைட்டில் என்ன பொசிஷன்மா? ரைட்டில் 0. ரைட்டில் இருந்து ஏன்னா ஸ்பேஸே இல்லை, இப்போ ரைட்டில் 0 வந்துருச்சா? சூப்பர் டியூட். ஓகேவா? இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டாப்பில், அதாவது டாப்பில் 0 ரைட்டில் 0, இந்த இடத்துக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி கார்னர் பொசிஷனில் அதுவே வந்துடும். சென்டர் பொசிஷனில் ஒழுங்காக வராது. சென்டர் பொசிஷனில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்லேட் கொடுத்து அந்த வித்தை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சூப்பர் இல்லையா? சூப்பர். ஸோ கலர். ஓகேவா? சூப்பர். இந்த சைல்டு 2க்கு நம்ம வந்து கலர் இதுக்கும் நம்ம கொடுக்கல, இது டிஃபால்ட்டே வந்து COLOR. கலர் வந்து நம்ம பிளாக்னே வச்சுக்கலாம், இல்லை பெஸ்கியூ இல்லை ஆக்வான்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? தென் இப்போ அடிக்குதே சைல்டு 2, சரி பரவாயில்ல. தென் இந்த இடத்துக்கிட்ட சைல்டு 3க்கு ஸோ ரொம்ப அடிக்குது. 1 செகண்ட் இருங்க. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்கியூன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் தெரியல இல்லையா? ஸோ ப்ளூ, BLUE, ப்ளூன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிம்மா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சைல்டு 3க்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ஐடி கார்டு கலர் பிங்க் கலர். பிங்க் கலர். ஏற்கனவே பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், பிங்க் கலர் கொடுத்தா தெரியாது. கோ வித் டிஃப்ரெண்ட் கலர். சாக்லேட் இருக்கு, ப்ரௌன் இருக்கு. சரி ஓகே, சாக்லேட் கொடுத்துட்டேன். சரி விடுங்க. BROWN ப்ரௌன். உங்கள் வார்த்தையை கெடுக்குன்னு BR ப்ரௌன். ஓகேவா? சரி டி, ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் எனிவே இட்ஸ் ஓகே. உங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு கார்னரில் வந்ததால். ஸோ அடுத்த வாலண்டியர் யார்? ஸோ 2 பேரும் அட் அ டைமில் கை தூக்குனீங்க. சரி, மதனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ சைல்டு 4 நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கணும். தென் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஒரு பொசிஷன் பண்ணணும். ஓகே, பொசிஷன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டிவ்வை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோன்னா, இல்லை ஒரு எலமெண்ட்டை நம்ம இன்னொரு இடத்துல மூவ் பண்ணால், எந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கிட்ட மாற்றணும் இல்லையா? இந்த சைல்டு 4 நான் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், மூவ் ஆன் பண்ணணும். அப்போ ஸ்கூலுன்றது ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் கேட் வழியாக எடுத்துகிட்டு, இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மெயின் கேட் வழியாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுறேன். இப்போ எனக்கு இங்கே வந்தாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே லெஃப்ட்டில் போங்க, இங்கே கிளாஸ் 4 இருக்குது. ஓகேவா? ஸோ 4th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சைல்டு 4 டாட்டு CHILD சைல்டு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட 4. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு சைல்டை. ஸோ ஒரு சைல்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் என்ன பண்ணணும், பொசிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்க. பொசிஷன் என்ன கொடுக்கணும்? அப்சல்யூட் கொடுக்கணும் சார். அப்சல்யூட் கொடுக்கணும். ஓகே, சூப்பர். தென் இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? டாப் 50% கொடுக்கணும் ப்ரோ. டாப் 50% கொடுக்கணுமா? சரி, டாப்பு. ஸோ 50% கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இங்கே 0%னா இங்கே 50%, இங்கே 100%. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா? லெஃப்ட் 0% கொடுக்கணும் ப்ரோ. ஸோ லெஃப்ட் 0%. ஸோ நவ் யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ரைட்? ஸோ லெஃப்ட் 0%. சரிம்மா, இது கரெக்டாக இருக்கா, சென்டராக இருக்கா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, இங்கே இருக்க ஸ்பேஸும் ஒன்றா? இல்லை ப்ரோ. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன இருக்குது, ஹைட்டு, அதாவது இதுக்கு வித்து இருந்தது, இப்போ இதுக்கு ஹைட் என்ன பண்ணணும், 50% மைனஸ் பண்ணணும் கொஞ்சம். ஓகேவா? மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணிடலாமா? சூப்பர். இப்போ ஒரு ஹைட்டை நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது வெர்டிக்கலாக நான் என்ன பண்ணணும்னா, என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபார்ம், தென் ட்ரான்ஸ்லேட். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், அது ஹரிசாண்டல், அடுத்து ஒய் ஆக்சிஸ். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் -50 கொடுக்கணுமா, இல்லை ஒய் ஆக்சிஸில் -50 கொடுக்கணுமா? எக்ஸ் ஆக்சிஸ் இது, ஒய் ஆக்சிஸ் இது. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது நம்ம வித்து, போது ஹைட்டு, அப்போ ஒய் ஆக்சிஸில் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? தென் அப்போ இந்த இடத்துக்கிட்ட -0% அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, அதாவது மைனஸில் 0லே மைனஸ் கிடையாது ஃபஸ்ட்டு. தென் இந்த இடத்துக்கிட்ட கம்மா கொடுத்துட்டு -50%. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், சென்டராக வந்துடுச்சா? ரைட். ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாதி டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சூப்பராக கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அடுத்தது இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்தது வர போகிறவங்க டெட் ஈஸி. சரி ஓகே, சைல்டு 5 யார் கண்ட்ரோல் பண்ண போகிறது? டியூட் வாலண்டியர். ஐடி கார்டு கலர் கொடுக்கல கரெக்டாக. ஓகேவா? சரி, கலர் கொடுத்துட்டா போச்சு. கலர் கொடுங்க. COLOR கலர் வயலட் ப்ரோ. வயலட் யோசிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு. வயலட். சூப்பர். ஸோ தென் ஸோ டாட் ILD. ஸோ சொல்லுங்கள், கோ ஹெட். அந்த சைல்டு 4க்கு வந்து பொசிஷன் லெஃப்ட் 0 மட்டும் வச்சுட்டு அந்த டாப் ட்ரான்ஸ்ஃபார்ம்
நம்ம கலர் எல்லாமே காமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த லெஃப்ட் மட்டும் 0 வச்சா எங்க இருக்கும் அது? லெஃப்ட் மட்டும் 0 வச்சா எங்கே இருக்கும்? ஓகே, தென் இதையுமே கமெண்ட் பண்ணணுமா? சரி, ஓகே, கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எடுத்ததால் அது என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர், ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே, அதாவது அந்த சைல்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதி, ஓகேவா? அதில் பாதி நம்ம என்ன பண்ணணும், மேலே தூக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம அப்படி தூக்க முடியல, ஓகேவா? அதனால் நமக்கு சென்டர் பொசிஷனில் இல்லை இது, ஓகே? தென் நான் இந்த இடத்துக்கிட்ட டாப் 50 நான் எடுத்துடுறேன், ஓகேவா? ஆனாலும் எனக்கு வேலை செய்யுது. எப்படி ப்ரோ வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சைல்டு 4 இல்லையா? சைல்டில் எங்கே இருக்குது யோசிங்க, சைல்டு எங்கே இருக்குது? ஸ்கூலுக்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கூலுக்கு நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், டாப் 15 கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் டாப் 15 கொடுத்ததால பேரண்ட் கிட்ட இருக்க அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுவது, என்னம்மா பண்ணோம், வாங்கிக்கும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேவா? ஸோ ஊப்ஸ் கான்செப்டில் இன்ஹெரிட்டன்ஸ் நான் கொடுக்குறனாலும் அது எனக்கு வேலை செய்யுது, ஓகேவா? ஆமாம், அது அப்ளை ஆகும். இது வந்து என்ன அப்ளை ஆகும், அப்சல்யூட்டும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல சொல்லப்போனால், ஓகேவா? ஸோ அது யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எடுத்துக்கும், ஓகேவா? ஸோ யூஸ் பண்ண தேவையில்ல, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறீங்கன்றதால நான் அதை சொல்லித்தரேன், ஓகேவா? அடுத்தடுத்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஓகேவா? பை த ப்ராக்டிஸ், ஓகே? சூப்பர் டியூ. எனிவே, குட் கொஷின். ஸோ இப்போ சைல்டு 5 ஷேகு சொல்லுங்கள். சைல்டு 5 நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, பொசிஷன் அப்சல்யூட். ஓகே, சூப்பர். பொசிஷன் அப்சல்யூட், ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே டியூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு நம்ம வச்சாச்சு. ஸோ இப்போ சொல்லுங்கள், பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டோம், ஆனால் சைல்டு 5 நம்ம என்ன பண்ணல, ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரல, கரெக்டாக? கண்ட்ரோல் எக்ஸ் நம்ம ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தோன்னா டேரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனில் தான் இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்துச்சு. இப்போ நம்ம கரெக்டாக சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணணுன்ட்டு. பாட்டம் 0. பாட்டம் 0வா? ஸோ சைல்டு 5க்கு இங்கே இல்லை கிளாஸு, சைல்டு 5க்கு இங்கே தான் கிளாஸு, கரெக்டாக மிட் சென்டர் சைல்டு 5க்கு. பாட்டம் 0 லெஃப்ட் 0. பாட்டம் 0 லெஃப்ட் 0வா? சரி, ஓகே. பாட்டம் 0 லெஃப்ட் 0னா இங்கே வந்துடும் சைல்டு 5, ஓகேவா? நான் சைல்டு 5 எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், இங்கே. ஆமாம், இங்கே சென்டரில் வைக்கணும் சைல்டு 5. 1 2 3 4 5 6 7 8 9, ஓகேவா? இப்போ சென்டரில் வைக்கணும். ஸோ எல்லாருமே கவனிங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹைட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், பித்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த இடத்துக்கிட்ட சென்டரில் உள்ளதான் கொண்டு வந்தோம், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டர் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 50 லெஃப்ட் 15 இது வந்து இன்ஹெரிட் ஆகுது, ஓகேவா? தென் நம்ம இது இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் லெவலில் நம்ம போக தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு TRANS ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ TRA ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட -50%, ஓகே? இப்போ பாருங்கள் என்ன ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் 50% ஆகிடுச்சு, ஒரு கமா போட்டு திரும்பி -50% அப்படின்னும் போது ஒய் ஆக்சிஸில் என்ன ஆகுது, இப்போ சென்டர் ஆகிடுச்சு, ஓகேவா? அப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதை இப்படி ரெண்டரா நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஸ்கூல் வச்சு பிரிச்சோன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட ஸ்கூலோட சென்டர் பாயிண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எதுக்கு வேலை செய்யுதுன்ட்டு. மைனஸில் எதுக்கு கொடுக்குறோம்? சரி, ஓகே. ஏன் நெகட்டிவாக கொடுக்குறோன்னா, நம்ம மைனஸ் பண்ணுறோமா ப்ளஸ் பண்ணுறோமா வித்தை? இப்போ இது வந்து என்னோட ஏசி ரிமோட், ஓகேவா? ஸோ நான் கேம் கிட்ட காமிக்கிறேன், ஓகே? ஸோ இதை நான் ரெண்டாக டிவைட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துக்கிட்ட டிவைட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஷெல்ஃப் இங்கே இருக்குது, ஓகேவா? இப்போ நான் 50% இப்போ நான் மேலே ஏற்றணும். அப்போ நான் மைனஸ் பண்ணணுமா இல்லை ப்ளஸ் பண்ணணுமா? மைனஸ். இங்கே இருக்க வேல்யூவில் இருந்து, அதாவது இதோட 50% நான் மைனஸ் பண்ணனா பிக்சல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேலே போயிடும், கரெக்டாக? நான் ப்ளஸ் பண்ணனா 50%, அதாவது இதோட இதுக்கு ஹைட்டை வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஹைட்டை வந்து 50%, ரிமோட்டோட ஹைட்டை நான் 50% இன்க்ரீஸ் பண்ணனா என்ன ஆகும், எனக்கு கீழே தானே வரும். நான் மைனஸ் பண்ண சொல்ல தான் எனக்கு மேலே வரும். புரியுதுங்களா? யூ பீப்புள் ஆர் கிளியர் இன் திஸ் கான்செப்ட். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் கலர் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? பிளாக்கே வச்சுக்கலாமா டிஃபால்ட்டாக? சொல்லுங்க டியூப், சொல்லுங்க. ஸோ அடுத்த வாலண்டியர் யாரு? கமான் குயிக் டியூப். ஸோ ரவுஃப், ஓகே. ஸோ சூப்பர் ரவுஃப். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சைல்டை கண்ட்ரோல் பண்ணணும், தென் ஸ்கூலுக்கு எடுத்து போகணும்.
ஓகேவா? ஸோ இங்கே நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுறேன். சரிப்பா, இப்போ ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு. ஓகேவா? கண்டிப்பாக அது டிஸ்டர்ப் பண்ணும், சைல்டு 5 டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுங்கள் அடுத்து என்ன பண்ணணும். கிளாஸ் நேம் child ஒரு class CHILD 6ன்ற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ தென் இப்போ என்ன பண்ணலாம். ஸோ ஒரு சைல்டை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு. first position absolute கொடுத்துருக்கோம். ஸோ பொசிஷன் அப்சல்யூட். ஓகேவா? இப்போ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா right வந்து அதாவது 0 இங்கே ஓகே சாரி ஓகேவா, சரி RIGHT ரைட் வந்து ஸோ 0. சூப்பர், ரைட்டு 0 போயாச்சு. இப்போ சொல்லுங்கள், நான் ஹரிசாண்டலாக இதை அதாவது ஹரிசாண்டலாக நான் இப்படி மூவ் பண்ணணுமா இல்லை இப்படி மூவ் பண்ணணுமா? நம்ம வந்து ஒய் vertical ஆக்சிஸ்லையா வந்து center இல்லை பண்ணணும். ஒய் ஆக்சிஸா எக்ஸ் ஆக்சிஸா? அது y axis ஒய் ஆக்சிஸ் இல்லையா? சூப்பர். அப்போனா இப்போ நம்ம வந்து அந்த நீங்கள் என்ன பண்ணுங்க, transformல translate Transform. கொடுத்துட்டு Translate. 0% comma minus 50%. 0% மைனஸ் 50%. ஓகேவா? சூப்பர். கொடுத்துட்டு ஒரு கலர் ஒன்று ஸோ கலர் என்ன கலர் பண்ணலாம்? ஆரஞ்சு ORENG orange. ஓகே, ஸோ டேரெக்டாக ஆரஞ்சு போட்டேன். ULOR கலர் ORENG orange. ஓகே, ஸோ கம் அப் வித் த கலர் வாட் எவர் த கலர். ஓகே, ஸோ ஒன்று 3 சைல்டாக இருக்காங்க. யார் வந்து வாலண்டியர் எடுக்க போகிறது அடுத்தது? ரைஸ் யுவர் ஹேண்ட். எத்தனை சைல்டுப்பா? நிறையா பிளான் வச்சுருக்க போலகுது கிஷோர். சரி, ரெண்டாவதாக சத்யா தான் தோக்குனாங்க. ஓகேவா? ஸோ சத்யா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைரோஸ். ஸோ சூப்பர் சத்யா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சைல்டு 7 நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க, ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க மெயின் கேட் வழியாக. ஓகேவா? இந்த சைல்டு 7 நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த கிளாஸ் எடுத்துட்டு போய் நம்ம அந்த இதுல போடணும். ஓகேவா? அந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்கூலுன்ற ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம போடணும். போட்டாச்சா? இப்போ சைல்டு 7 இங்கே வந்தாச்சு ஸ்கூலுக்கு. ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டைல் பண்ணணும். கீழே இங்கே ஓகேவா இந்த இடத்துக்கிட்ட நம்ம போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டைல் பண்ணணும். அதனால் CHILD சைல்டு 7 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அந்த சைல்டை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணும், பொசிஷன் we need to give a position. ஸோ பொசிஷனில் நான் என்ன பண்ணணும், அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். தென் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைல்டை நான் இங்கே கொண்டு வரணும், இங்கே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இது என்ன பொசிஷன்? லெஃப்ட் 0 பாட்டம் 0. சூப்பர் டியூட், சூப்பர் டியூட். லெஃப்ட் 0 பாட்டம் 0. ஓகேவா? சரிம்மா, வந்தாச்சு. கார்னர்ன்றதால நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் கார்னரில் ஏதாவது இந்த மாதிரி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நான் ரெண்டுமே கொடுக்குறேன். ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் அதாவது டாப்லேயே போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்க தேவையில்ல. இது கடைசியாக ஒரு ஆப்பிள் வச்சு நான் மூவ் பண்ண சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்ரி திங் ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி. சரிம்மா, நெக்ஸ்ட் வாலண்டியர் யாருமா? தேங்க்யூ சத்யா. நெக்ஸ்ட் வாலண்டியர் யாருமா? ரைஸ் யுவர் ஹேண்ட். ஸோ ஃபைரோஸ். ஓகே ஃபைரோஸ், நான் கவனிக்கல. ஸோ ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தீங்களா? இப்போ என்ன பண்ணணுமா நம்ம ஃபஸ்ட்டு சைல்டு ஐட்டம் உங்கள் கண்ட்ரோலில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு வரணும், ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். சரி, ஓகே. எலமெண்ட்டாக வெளியில் இருக்க எலமெண்ட்டாக ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரேன், கண்டெய்னருக்குள்ளே. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சைல்டு வந்து இங்கே வந்துருச்சு. தென் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கிளாஸ் 8 இங்கே இருக்குது, நேராக கீழே போனீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு சைல்டு 8 கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த சைல்டு 8க்கு நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் நேம் கொடுத்து அதை என்ன பண்ணணும், அதை ஆக்சஸ் பண்ணணும். கரெக்டாக? சூப்பர். இப்போ நம்ம அந்த சைல்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும் இல்லையா? பொசிஷன் அப்சல்யூட். சரி, அப்சல்யூட் கொடுத்தாச்சுமா. இப்போ சொல்லுங்கள் என்னவா இருக்கும், நேராக அங்கேருந்து கீழே வர என்னவா இருக்கும்? டாப்பா, ரைட்டா, லெஃப்டா, பாட்டமா? சரி, ஓகே. பாட்டம் 15 நினைக்கிறேன். 50யா? 100 சார். பாட்டம் 100 கிடையாது, இட்ஸ் அ பாட்டம் 0. ஜீரோ. ஓகே,
ஸோ ஏன்னா இங்கே கேப்பே இல்லைல்ல பாருங்க, கேப் எதாவது இருக்கா? பாட்டமுக்கும் இந்த சைல்டுக்கும் எதாவது கேப் இருக்கா? இல்ல bro. இல்ல. அப்போ 0th பொசிஷன். ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்க, இது வந்து பாட்டம் லெஃப்ட், பாட்டம்ல லெஃப்ட், இது வந்து பாட்டம், வெறும் பாட்டம். ஓகேவா? பாட்டம் 0. ஓகே, ஸோ சூப்பர் டியூ. இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? நம்ம சென்டரில் வர சொல்ல மட்டும் அடி வாங்கும், வித் அடி வாங்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? இது bro transform translate property. சூப்பர், ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட். இப்போ நம்ம வெர்டிக்கலா, அதாவது இப்படி மூவ் பண்ணணுமா இல்லை ஹரிசாண்டலாக இப்படி மூவ் பண்ணணுமா? Horizontal. ஹரிசாண்டலாக மூவ் பண்ணணும். ஓகேவா? 50% மைனஸ் பண்ணணும் அந்த சைல்டோட வித்தில். ஓகேவா? கரெக்டாக ஆமா. கையிலேருந்து இது வரைக்கும். சரி, அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா? இது எஸ் கம்மா ஒய். ஓகே, சொல்லுங்க. மைனஸ் minus 50, 0. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 0 கொடுக்கணும் அவசியமே கிடையாது, நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஆஸ் அ Okay. பிகினராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ஒய் ஆக்சிஸ் அங்கே இருக்குது அப்படின்றத. ஓகேவா? தென் வேற ஒன்றும் இல்லை. ஸோ லாஸ்ட் சைல்டு யார் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது? ஸோ ஏகே, சூப்பர் ஏகே. ஓகே, ஸோ நவ் சைல்டு 9 இஸ் யுவர் கண்ட்ரோல். ஓகே, ஸோ சைல்டு 9 கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகணும். இல்லை பைக்கை ஸ்டார்ட் பண்ணுன்றீங்களா? ம், சொல்லுங்கள் ஏகே, அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஸோ நவ் வந்து ஏகே வரதால ஏகேவோட சித்தப்பா கிரண் வராரு. ஓகேவா? ஸோ யுவர் சைல்டு ஏகே சைல்டு இஸ் ஆன்போர்டிங் டு ஸோ கிரண். ஓகே, ஸோ சைல்டு 9 இப்போ சொல்லுங்கள் கிரண், என்ன பண்ணணும் சைல்டை? அந்த சைல்டு 9 வந்து டிவ் 1 கிளாஸ்க்குள்ள வரணும். ஓகே, சூப்பர். டிவுக்குள்ளே வந்தாச்சு, ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு, சூப்பர். தென் இங்கே போகணும், என்ன பண்ணணும்? இப்போ வந்து பொசிஷன் வந்து Child. அப்சல்யூட். ஃபர்ஸ்ட் Okay, கிளாஸ் super. கிரியேட் பண்ணனும். டாட் சைல்டு 9. சைல்டு சூப்பர். பொசிஷன் வந்து அப்சல்யூட். பொசிஷன் வந்து அப்சல்யூட். பொசிஷன் டாப் அப்சல்யூட். -100 கொடுக்கலாம்ல ப்ரோ? ஸோ வாட் எவர் யூ விஷ். ஓகே, டாப் -100, ரைட் -100. இருக்கிற இடமே தெரியல, பர்சன்டேஜ் மைனஸ் கொடுத்ததால. ஆமா 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 தலைகீழா இருக்கு பாத்தீங்களா? டாப் 100, ஸோ இங்கேருந்து இப்படி 100% கொடுத்தா. அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஓஹோ ஓகே. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? பாட்டம் ஒன்றும் இல்லை, உல்டாவாக கொடுத்தா ஒர்க் ஆகும் மைனஸில். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 0th பொசிஷனை ஹேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஃப்ளோவில் தான் போகணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, டாப் 0, இப்போ டாப் கிடையாது, பாட்டம் 0, தென் ரைட் 0 இல்லையா? சூப்பர். இப்போ நீங்க பாட்டம் 0 கொடுத்துட்டு ரைட் மட்டும் ஆட்டோ கொடுங்க. என்ன ஆகும்? என்ன ஆச்சு? ஆட்டோன்னவா அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? நான் தான் இங்கேயே இருக்கேன், எனக்கு இங்கேயே இடம் இருக்கே, படுக்க பாய் இருக்கு, தூங்க தலைக்காணி இருக்கேன், நான் ஏன் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேள்விலாம் கேட்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது சைல்டு அதான் அந்த சைல்டு 8 பக்கத்துல தான் வரும்னு நினைச்சேன். ஆனா அது மேலே வரல. ஓகே, கரெக்டு தான். ஸோ ஓவர் ரைடி அடி, அவன் மேலே ஏறி உட்காந்து படுத்துக்கிறது. ஓகேவா? இல்லைன்னா தள்ளி விட்டு இடைக்கிளம்புன்னு சொல்கிறது. தென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட்டை வந்து ஸோ பர்சன்டேஜ் 0. ஓகே, ப்ரோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் இல்லாம வேற மெத்தட் இல்லையா இதுக்கு அப்ரோச் பண்ணதுக்கு? இப்படி இல்லாம எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இல்லாம வேற என்ன மெத்தட் இருக்கு? ஆக்சுவலாக வந்து டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் இருக்கு. ஓகேவா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் இஸ் 35th டாபிக். நான் இப்போ எடுக்க விரும்பல. ஓகே, இட்ஸ் we are in 13th now. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஹோல்ட் ஆன். ஓகே, ஸோ டிஸ்பிளேல மூவ் பண்ணுறதுக்கு ஃப்ளக்ஸ் இருக்குது, பொசிஷன் இருக்குது, தென் கிரிட் இருக்குது. தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் இன் சிஎஸ்எஸ். ஓகே,
ஸோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பொசிஷன் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் தெரிஞ்சுக்கணும். கிரிட் வந்து இட்ஸ் ஆப்ஷனல், ஆனாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. ஓகேவா? சூப்பர். கிரிட் தெரியணும்னா வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களால் போடவே முடியாது, பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சர்லாம் போட முடியாது. ஓகே, தென் நம்ம என்ன பண்ணலாம்னா கலர்ஸ் கொடுத்துடலாமா? ஸோ சைல்டு 7க்கு COL கலர். ஓகே, இந்த கலர் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். தென் இது நல்லா இருக்குல்ல, அடிக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா COLO கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வா. ஓகே, சூப்பர். ரொம்ப அடிக்குது இது அதுக்கு மேலே. ஓகே, ஸோ இங்கே இருக்க சைல்டெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் X அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். தென் இங்கே இருக்க கலர்ஸ் வந்து COLO கலர் ஒயிட். சூப்பர் டி. ஓகேவா? சரிம்மா, இப்போ கொடுத்தாச்சு. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் S நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் ஆகிடுது, ஸ்பேஸ் எல்லாமே. இப்போ சைல்டு ஃபைல ஓகேவா, அது டெக்ஸ்ட்டாக இருக்குது. நல்லா பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் டிவுக்குள்ளே. இந்த இடத்துல பேராகிராஃப்குள்ளே கூட இதை போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு இமேஜை நான் என்ன பண்ணுறேன், ட்ரிகர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சைல்டு ஃபைல நான் இப்போ என்ன பண்ணுறேன், சென்ட்ரா கண்ட்ரோல் V அப்படின்னு ஒரு இமேஜை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் அந்த இடத்துக்கிட்ட வந்துடுச்சு. ஓகேவா? கவனிச்சிங்களா? சைல்டு ஃபைல ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, தென் இப்போ நேராக சைல்டு 5க்கு வரேன். ஓகே, ஸோ இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துக்கிட்ட டெவ் டூல் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த டெவ் டூலில் இதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ தென் இதை ரைட் ஏரோ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், ஜூமிங் வந்து ஒரு 150% கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆர்எல்ஸ் ஐ வந்து 200. ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. ஸோ 1 செகண்ட்மா, ஹோல்ட் ஆன். 150. சரி, நம்ம இது க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ 100 இருக்குது. இன்ஸ்பெக்ட் அப்படின்னும் போது ஸோ 150 இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? ஸோ ஐ செலக்டட் திஸ் ஆப்பிள் தென் இன்ஸ்பெக்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், சைல்டு ஃபைலில் எனக்கு என்ன இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. டைரெக்டாக டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சம்திங் ப்ராப்பர்ட்டி, அதுவே நான் வித்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் வித்து எடுத்துக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட வித்து 30% கொடுத்துருக்கேன், அதனால் வித்து 30% எடுத்துக்குது. ஓகேவா? நான் இமேஜுக்கு போக தேவையில்ல, இப்போ அந்த டிவுக்கு போகிறேன். இந்த டிவுக்கு ட்ரான்ஸ்லேட் 50% கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும்னா சம் பொசிஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? பொசிஷன் அப்சல்யூட் எடுத்தாலுமே ஸோ பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, தென் இந்த இடத்துல டிவுக்கு டிஃபால்ட்டாக டிஸ்பிளே பிளாக், இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேணால் ஓவர் ரைட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இது இன்லைன் மாற்றலாம். ஓகே, தென் அப்படி பண்ண தேவையில்ல. இப்போ ட்ரான்ஸ்லேட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட 50% அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ வெர்டிகலாக என்னால் மூவ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ எங்கே வேணாலும் என்னால் மூவ் பண்ண முடியும். இதை அர்ஜென்டலாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. ஸோ வெர்டிகல் சொல்லிட்டேன், சாரி. ஸோ பார்த்தீங்களா, வெர்டிகலாக இப்போ ரைட்டில் நோக்கி போயிட்டுருக்கு. நான் ஒன்றும் இல்லை, அப் ஏரோ மட்டும் தான் கொடுத்தேன், எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. டவுன் ஏரோ கொடுக்குறேன், எனக்கு திரும்பி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கண்ணை மூடிட்டு இப்போ மெயின் கேட்டுக்கு போகணும். ஸோ சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒய் ஆக்சிஸா எக்ஸ் ஆக்சிஸா மெயின் கேட் போகணும்னா? ஓப்பன் சாய்ஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன பொசிஷன் எவ்வளோ % இருக்கணும் அப்படின்றத நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சிஸ் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும், ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இல்லையா? அதனால் ஸோ we need to wait for that. ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ கரெக்டாக சென்டராக என்னாச்சு, கேட் கிட்ட போயாச்சு. ஓகேவா? தென் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துடலாமா, ஒரு 4 ஸ்டெப்பு. சரிம்மா, இப்போ மெயின் கேட் கிட்ட போயாச்சு. இப்போ சொல்லுங்கள், டிஸ்பிளேல கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்துல கை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு எலமெண்ட் அவங்களால கொண்டு போக முடியுமா? நம்புறீங்களா அவங்கள? நம்பிக்கை அதானே எல்லாம், பிரபு சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஓகே, இதோட பொசிஷன் கேம் முடியுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ராக்டிஸ் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனை முடிக்கிறேன். அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.